ஆடைகள் நாம உடுத்தக்கூடிய ஆடைகளை வந்து பிறர் உடுத்தலாமா? நீங்க 1000 ரூபாய் சட்டை வாங்கி தானே அவசியம் இல்லை, 150 ரூபா கூட சட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை பழசை கொடுத்துடலாம். ஆனால் அது இல்லாத படம் தரீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கே எல்லா மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விஷயத்தில் ஒரு தவறு நடந்து தரித்திரன்ற விஷயம், மூதேவின்ற விஷயம் நம்மளுக்கு சுற்றி சுற்றி கெட்டது நெகட்டிவ் இருந்துகிட்டே இருக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், அல்லாவோட கிருபையாலே அவுலியாக்கள் துவாவாலே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய். உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பதிவையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா உங்களோட பதிவுகளை பாக்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடைகள் நாம உடுத்தக்கூடிய ஆடைகளை வந்து பிறர் உடுத்தலாமா? அப்படி உடுத்தலாம் அப்படின்னா ஓகே, அது நல்ல விஷயம். இல்ல உடுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு சில பேர் வந்து தானமா கொடுப்பாங்க, உடுத்தின ஆடையை வந்து தானமா கொடுப்பாங்க இல்லையா? அது வந்து மத்தவங்க உடுத்துறாங்கல்ல, அதனால இவங்களுக்கு எதுவும் தோஷம் வருமா? நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதில் 2-3 சொல்ல வேண்டிய விஷயம், 2-3 இது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல துணியை தானமாக கொடுக்கறது நல்லதா கெட்டதாங்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா உணவும் சரி, உடையும் சரி, இருக்க இடமும் சரி, இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த 3மே நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஆதி காலத்துலேருந்தே சொன்ன விஷயம் இது. அப்படின்னும் போது நம்ம ஒருத்தருக்கு துணியாக வாங்கும்போது ஒரு சாரியோ ஒரு பெட்ஷீட்டோ போத்திக்கிறதுக்கு ஒரு துணியோ இல்லை இல்லாத படம் ஒரு ஷர்ட்டோ ஒரு பேண்ட் வந்து கொடுக்கும்போது புதுசாக வாங்கி ஒரு கொடுக்கணுன்ற நம்ம முடிவு வச்சுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் வசதி தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புதுசு தான் கொடுக்கணும். எப்படி புதுசாக தான் கொடுக்கணும். தானம் கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்க, ஒருத்தர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா நீங்கள் 1000 ரூபா சட்டை வாங்கி தானே அவசியம் இல்லை, 150 ரூபா கூட சட்டை இருக்குது. உங்களோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வசதி தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி தரலாம். இதுதான் வந்து அதே மாதிரி ஒருத்தருக்கு புடவை தரணும், ஒரு சுமங்கலிக்கு நீங்கள் ஒரு புடவையே கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு தற்செயலாக வந்துட்டாங்க, ஒரு கல்யாண ஜோடி வந்திருக்காங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, இல்லை ஒரு கல்யாணம் ஃபஸ்ட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வெறுங்கை அனுப்பக்கூடாது, இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வெறுங்கை அனுப்பாமல் பார்த்தீங்கன்னா சில என்ன சொன்ன சாங்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா புடவை பூலாம் வச்சு அந்த புடவையும் பார்த்தீங்கன்னா புதுசு தான் கொடுக்கணும். நம்ம ஒரு தடவை தான் கட்டணும், எப்படி இல்லை வாங்கி ரொம்ப நாள் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் சும்மா தான் இருக்குது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கொடுக்கக்கூடாது. வரப்போகிறாங்கன்னு தெரியும் இல்லையா, ஒன்று வாங்கி வச்சிடணும். அப்படி இல்லைங்க வாங்கி வைக்கல தற்செயலாக வந்துட்டாங்க, நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஆடைகன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப வருஷமாக உங்களோட துணி அது உங்களோட பீரோவில் வச்சுட்டு சடனாக ஒருத்தவங்க வந்தோன்னு எடுத்து கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான், அது ஜென்ஸுக்காகட்டும் லேடிஸ்க்காகட்டும் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு இந்த சாப்பாடு கூட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணுவங்களுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலே துணி கேட்டெல்லாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு உங்களோட துணி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை பழசை கொடுத்துடலாம். ஆனால் அது இல்லாத படம் தரீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தரீங்களோ இல்லை அண்ணன் தம்பிங்களுக்கு தரீங்களோ ஒன்ஸு கொடுத்துட்டா திருப்பி அதை வாங்கி நீங்கள் கொடுத்தக்கூடாது. இப்போ இல்லாத படம் தரது நீங்கள் வாங்க போகிறது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, 10 நாள் தங்குவாங்க, 5 நாள் தங்குவாங்க. உங்களோட சட்டை எனக்கு செட் ஆகும், நான் எடுத்துக்கிறேன், உங்கள் பேண்ட் எனக்கு செட் ஆகும், நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் போகும்போது கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் கொடுக்குற மனசு இருந்தால் கொடுத்துருங்க. தயவுசெய்து திருப்பி கொடுக்கும்போது சொல்லி கொடுங்க, என்னென்னு நீ எனக்கு தர வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. இவ்வளோதான். அது பேண்ட்டோ ஷர்ட்டோ சாரியோ எது வேணாலும் இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு நாள் இல்லை 1 மணி நேரம் யூஸ் பண்ணது கூட தயவு செஞ்சு திருப்பி இன்னொருத்தரை யூஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய விட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் செப்பலும் காலுக்கு செட் ஆச்சுன்னா கூட சரி கொடுத்துடணுமே தவிர திருப்பி நீங்கள் வாங்கி போடக்கூடாது. அந்த மாதிரி தான் துணியும், புரிஞ்சுங்களா? இந்த 2 விஷயத்த மட்டும் நம்ம ஓரளவுக்கு கடைப்பிடிச்சோம் அப்படின்னும் போது இப்போ இந்த மாதிரி கொடுக்குறதால நம்ம லாஸ் ஆகிடுவோம், இல்லாத பட்டன் ஆகிடுவோம், கஷ்டப்படுவோம், தோஷம் வந்துடும். இதெல்லாம் விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா தரித்திரன்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கே எல்லா மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விஷயத்தில் ஒரு தவறு நடந்து தரித்திரன்ற விஷயம், மூதேவின்ற விஷயம் நம்மளுக்கு சுற்றி சுற்றி கெட்டது நெகட்டிவ் இருந்துகிட்டே இருக்கும். இதில் அவனும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஒன்றுக்கு டபுள் ஆகிடும். நம்ம பிரச்சனை அவனுக்கு போகும், அவன் பிரச்சனை நம்மளுக்கு வரும். அது இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணோன்னா ஒன்று கொடுத்துருங்க. இந்த கொடுத்துட்டு வாங்கி போடாதீங்க. அப்படியும் தானம் பண்ணணும்னா புதுசு தான் பண்ணணும், பழசு பண்ணாதீங்க. இதை மட்டும் கடைப்பிடிங்க, எல்லாரோட கிருபையில் நல்லா இருப்பீங்க. சிறப்பு பாய், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம வந்து ஆடை தானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா புதுசு வாங்கி கொடுக்கறது நல்லது. அப்படியே பழசு கொடுத்தாலும் அதை நம்ம திரும்ப வாங்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இது ஒரு விதமான தரித்திர நிலையை நமக்கு கொடுத்துரும் இல்லையா? சோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்வு பதிவா உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு நல்ல பதிவா அமைஞ்சிருக்கும். நன்றி பாய். நன்றி.